ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம வந்து ஒரு 5 பெட்டல் ஃப்ளவர் வச்சு ஒரு ஹேர் பவ் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ லாஸ்ட் வீடியோலேயே இந்த 5 பெட்டல் ஃப்ளவர் வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். அதுக்கான வீடியோவை நான் அதில் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன் வேணும் எப்படி பண்ணுறது அப்படின்னா அதில் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவோட எண்டில் நான் வந்து எப்படி இந்த வீடியோ பாதி போயிட்டுருக்கும்போது எப்படி நான் பவ் மேக் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் ஃபர்தர் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ வந்து இந்த ஃப்ளவர் முடிஞ்சிரும். இந்த ஃப்ளவர் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ராப்பரா ஒரு நாட் போட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாரி ஒரு பேஸ் செயின் குடுத்து நீங்க ப்ராப்பரா எண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம ஃபர்தரா வந்து நெக்ஸ்ட் பெட்டல்ஸ்லேருந்து எப்படி பவ் ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து 5 பெட்டல்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம், இது மாதிரி நார்மலா நீங்க வச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு பேசிக்கா ஒரு பவ் சாரி 5 பெட்டல் ஒரு ஃப்ளவர் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இந்த ஃப்ளவர்க்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆ நம்ம கட் பண்ணிட்டா ஃப்ளவர தனியா எடுத்துக்கலாம். அப்படி நீங்க பவ் மேக் பண்ண போறீங்க அப்படின்னா, கட் பண்ணாதீங்க. அப்படியே அந்த நூல அப்படியே கன்டின்யூ பண்ணி, ஒரு எந்த நீங்க ரப்பர் பேண்ட்ல பவ் மேக் பண்ண போறீங்களோ, அந்த ரப்பர் பேண்ட எடுத்து கன்டினியூஸா அந்த ரப்பர் பேண்ட்ல ஒரு பேக் சைடு வச்சு நீங்க வந்து ஒரு ஆ சிங்கிள் செயின் மேக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்படிதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அத ஹோல்ட் பண்ணிட்டு, ஒரு சிங்கிள் செயின் போட்டு கம்ப்ளீட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் கன்டினியூஸா 6 சிங்கிள் செயின் போட்டுட்டு, எண்டுல நீங்க வந்து ஒரு சிங்கிள் செயின ரோஸோட சேர்த்து போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்லா அந்த செயின் வந்து அதில ஹோல்ட் ஆயிரும். இது வந்து உங்களுக்கு பார்க்க நல்லாருக்கும். அதோட எப்பவுமே இது கட் ஆயி வராது. ஏன்னா நம்ம வந்து நம்ம ஃப்ளவரோடயே சேர்த்து அத வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறதுனால, இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்கும். ஈஸியா பிஞ்சு வராது. இல்ல நீங்க வந்து இந்த இந்த ஃப்ளவரோட நீங்க வந்து ஒரு க்ளூ வச்சும் அட்டாச் பண்ணிக்கலாம். பட் க்ளூ வந்து நீங்க ரப்பர் பேண்ட் மாரி போடுற ஃப்ளவர்ல வந்து செட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். பட் இவ நீங்க கிளிப்ல பண்றீங்க அப்படின்னா, நீங்க க்ளூ வச்சே பண்ணலாம் நல்லாருக்கும். ஸோ இந்த இந்த கன்டினியூஸா ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறமா எண்டுல ஒரு ஸ்டிச் வச்சு நான் இப்படி கம்ப்ளீட் பண்ணி இந்த மாரி பண்ணியிருக்கேன். ஸோ இது மாரி நீங்க மல்டிபிள் கலர்ஸ்ல செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க எந்த சாரீஸ்க்கு வேணாலும் மேட்ச் பண்ணலாம். எந்த சுடிதார்ஸ்க்கு வேணாலும் மேட்ச் பண்ணி நீங்க போட்டுக்கலாம். கிட்ஸுக்கும் நீங்க வந்து இத வந்து அவங்களோட ஹேர் பேண்ட்ல போட்டு விடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.